சென்னை மாநகராட்சியால் பிராட்வே பேருந்து நிலையம் 1960ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1964ஆம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. ஆரம்பத்தில் வெளியூர் செல்லும் பேருந்துகளுக்கான முக்கிய மையமாக விளங்கிய இந்த நிலையம் காலப்போக்கில் சென்னை மாநகரின் மைய பகுதியாக வளர்ந்தது. மக்கள் தொகை அதிகரிப்பும் இட நெருக்கடியும் காரணமாக வெளியூர் செல்லும் பேருந்துகள் 2002ஆம் ஆண்டு கோயம்பேடுக்கு மாற்றப்பட்டன. அதன் பின்னர் பிராட்வே பேருந்து நிலையம் மாநகர பேருந்துகளுக்கான முக்கிய போக்குவரத்து மையமாக செயல்பட்டு வருகிறது. தமிழ் மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் குறளகம் வளாகம் 1968ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. காலத்தின் மாற்றங்களையும் நகரின் வேகமான வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் பன்முக போக்குவரத்து வசதிகளுடன் கூடிய பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் குறளகம் தற்போது நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட உள்ளது. இந்த மாபெரும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் மற்றும் தமிழ்நாடு அரசின் நிதி உதவியுடன் ரூபாய் 822.70 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுகிறது. உயர் நீதிமன்ற மெட்ரோ நிலையம் மற்றும் கோட்டை புறநகர் MRTS ரயில் நிலையங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் பன்முக போக்குவரத்து வசதிகளுடன் கூடிய பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் குறளகம் அமைக்கும் இந்த திட்டம் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் மூலம் நவீன நகர்ப்புற திட்டமிடல் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக 9 தளங்கள் கொண்ட பேருந்து நிலையம் மற்றும் அலுவலக கட்டிடம் மற்றும் 10 தளங்கள் கொண்ட குறளகம் கட்டிடம் ஆகியவை திட்டமிடப்பட்டுள்ளன. புதிய பேருந்து நிலையத்தில் 73 பேருந்துகள் நிறுத்தும் வசதி, பயணிகள் கூடம், சில்லறை வணிக தளங்கள், அலுவலக பகுதிகள், 433 4 சக்கர வாகன நிறுத்தும் இடங்கள் மற்றும் 1174 இரு சக்கர வாகன நிறுத்தும் இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு வசதிகள் ஒருங்கிணைந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் கூடம் முதல் அடித்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் பேருந்து நிறுத்தங்கள் தரை மற்றும் முதல் தளங்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உயர் நீதிமன்ற மெட்ரோ நிலையம், NSC போஸ் சாலை, எஸ்பிளனேட் சாலை மற்றும் TNPC சாலை ஆகிய இடங்களில் அமைந்துள்ள நுழைவு மற்றும் வெளியேற்ற அமைப்புகள் வழியாக பயணிகள் நேரடியாக பேருந்து நிலையங்களுக்கு செல்லும் வகையில் இந்த கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த MMFC திட்டத்தில் தீயணைப்பு பாதுகாப்பு வசதிகள், மின்தூக்கிகள், நகரும் படிக்கட்டுகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு உள்ளிட்ட அனைத்து நவீன உள்கட்டமைப்பு வசதிகளும் இந்த திட்டத்தில் அடங்குகின்றன. இத்தகைய சிறப்பு மிக்க ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து வசதிகளுடன் கூடிய பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் குறளகம் அமைக்கும் பணிகளை இன்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.